நண்பர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே பணக்கார முதலமைச்சர் வந்து ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சரி, அவர் கண்டுபிடிச்சாங்க. எப்படா அவர் பணக்காரரானார்னு பார்த்தா ஹெரிடேஜ்னு ஏதோ பால் கம்பெனி வச்சிருக்காராம். அதுல இருந்து வந்த நிறைய முதலீடு மூலமா பெரிய பணக்காரரா இருக்காரு. அது எல்லாமே அவர் சொந்த காசுல உழைச்சு வாங்கின பணம் அப்படின்னு சொல்றாப்புல. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இது அந்த அமைச்சரோட காலேஜ், இது அந்த அமைச்சரோட ஸ்கூலு, இது அந்த அமைச்சரோட பில்டிங்கு அப்படின்றாங்க. இவ்வளவு இடம் கிடக்கு அவ்வளவு இடம் கிடக்குன்றாங்க. ஆனா கடைசியில ரூபாயே இல்லைங்க. கஞ்சிக்கே வழி இல்லை, சோறே உங்களை சோறே சாப்பிடல அப்படிங்கிற அளவுக்கு குழுறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அமைச்சர்களை விடுங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்களே பாதி பேரை பாருங்க, நிறைய இடம் வச்சிருப்பாங்க, நிறைய வீடு இருக்கும், வாடகை வரும். ஒண்ணுமே இல்லைங்க. ரூபாய்க்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படித்தான் நடிக்காங்கன்னு தெரியல. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்க. ஆந்திராக்காரங்க கூட சொல்லியிருக்காங்க என்கிட்ட வேலை சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க அமைச்சர்கள் முதற்கொண்டு சின்ன ஆட்கள் வரைக்கும் ஒரு வீடு, சொந்த வீடு இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க. ஒரே வாடகை வீட்டுல தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், கஞ்சிக்கே வழி இல்லை, அப்படி இப்படி நடிப்பை போட்டு எப்படினாலும் நடிச்சுறாங்க. இல்ல 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 இப்படியே சொல்லி பழகிட்டாங்க நம்ம ஆட்கள். என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரர் நடிப்புல மிஞ்ச முடியாதியா. நீங்க ஆந்திராவில் வேணா பணக்கார முதலமைச்சரா வேணா இருக்கலாம், ஆனா எங்க ஊர்ல ஏழைகள் கூட நடிப்புல தான் மிஞ்சிருக்காங்க. அதை உங்களால தாட்ட முடியாது. உண்மைதானே? உண்மையா இருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்கயா, உங்க ஊர் சைடு இப்படி இருக்காங்களான்ட்டு.